இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர்முடேட் ஆர் ஜியோலைட் ப்ராசஸ் அதோட அட்வான்டேஜஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். சில டைம் வந்து டிஸ்கிரைப் அபவுட் பெர்முடேட் ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சில டைம் ஜியோலைட் ப்ராசஸ் மட்டும் தான் படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜியோலைட் ப்ராசஸும் பெர்முடேட் ப்ராசஸும் ஒன்று தான். ஜியோலைட் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ ஒன்று பெர்முடேட் ப்ராசஸ். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதுங்க, ஓகேவா? இப்போ வந்து பெர்முடேட் ப்ராசஸ்லாம் என்ன பார்ப்போம். வந்து நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் சோடியம் அலுமினியம் சிலிக்கேட். அதுதான் அதோட ஃபார்முலா என்னென்னா Na2Zd. இது வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்சேஞ்சஸ் Na+ அயான்ஸை வந்து எது கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் Ca2+ அண்ட் Mg2+, இந்த 2 அயான்ஸ் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ரியாக்ஷன் மஸ்ட் எழுதுங்க. ரியாக்ஷன் கேரிஸ் 1 மார்க்னு நினைக்கிறேன். அது பாக்ஸ் போட்டு இருக்கும், ஓகேவா? Na2Zd + Ca2+ gives CaZt + 2Na+, ஓகேவா? ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் பண்ணால் ஹாட் வாட்டர் மூவ்ஸ் த்ரூ ஜியோலைட் பெட், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து Ca2+ அண்ட் Mg2+ வந்து ரிமூவ் ஆகிடும். தென் வந்து சோடியம் அயான்ஸ் ரிலீஸ்ட் இன்ட்டு வாட்டர். அதுக்கப்புறம் இந்த ஜியோலைட் எக்ஸாஸ்ட் ஆகுதுல்ல, அது வந்து ரீஜெனரேட் ஆகும். எப்படின்னா NaCl சொல்யூஷன் யூசி ரீஜெனரேட் பண்ண முடியும். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா ப்ரொடியூசஸ் சாஃப்ட் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஈஸி ஆப்ரேஷன், ஒரு சிம்பிளாக முடிக்கிற ஸ்டெப்ஸ், ஓகேவா? அதாவது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், லோ காஸ்ட்டு. தென் வந்து ரீஜெனரேஷன், நான் தான் சொன்னேன்ல, வந்து ஜியோலைட் வந்து ரீஜெனரேட் ஆகும் NaCl சொல்யூஷன். அந்த ரீஜெனரேஷன் இஸ் பாசிபிள். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னா ஹை எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து இதெல்லாம் தர முடியும். இது மட்டும் தான் எழுதிக்கோங்க. மேபி 9 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.